அல்லூவர்ஸ் நீங்கள் பார்த்துக்கொண்டு மிஸ்டர் தமிழ் சிட்டி யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்தமாரி சுவிட்ச் போர்டு உங்கள் வீட்டிலலாம் இருக்கும். அதை நீங்கள் தூக்கி போடுவீங்கன்னு நினைக்கிறேன். இதை வச்சு நம்ம சூப்பராக சீரியல் லைட் செய்ய போகிறோம். அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்கும் மெட்கால் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கும் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம். ஃபஸ்ட்டு இந்தமாரி சுவிட்ச் போர்டு எடுத்துக்காங்க. உங்கள் வீட்டில் நிறைய பழசை கழட்டி போட்டிருப்பீங்க. அந்த சுவிட்ச் போர்டில் இருக்க ரெகுலேட்டரும் 3 பின் இருக்கிற சுவிட்சும் வச்சு எடுத்துக்காங்க. நான் கழட்டி எடுத்துக்கிறேன். எடுத்து முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட் டைம் என்ன பண்ண போகிறீங்கன்னா, இந்த சுவிட்சும் ரெகுலேட்டர் எடுத்துக்கோங்க. எடுத்து முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வேறு என்ன தேவைப்படும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இதை ஃபஸ்ட்டு எடுத்ததுக்கப்புறம் லைட் ஹோல்டர் வந்து நான் 4 எடுத்திருக்கேன். வித் லைட்டோட வித் ஒயர் கனெக்ஷனோட இந்தமாரி 4 ஒயரும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக அதில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா, அதில் வந்து ரெட் கலர் ஒயர்லாம் ஃபஸ்ட்டு எடுத்துக்காங்க. ரெட் கலர் ஒயர்லாம் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு கனெக்ட் பண்ணிக்காங்க. நான் ஃபஸ்ட்டு ரெட் கலர் ஒயர்லாம் ஃபஸ்ட்டு 4 லைட்டில் இருக்கிற ரெட் கலர் ஒயரையும் ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணிக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, பிளாக் கலர் ஒயர்லாம் ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் ரெட் கலர் ஒயர் வந்து 4ஐயும் கனெக்ட் பண்ணி முடிச்சிட்டேன். அதுலேருந்து ஒரு ஒயர் எடுத்து நீங்கள் டேப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ 4 லைட்டில் இருக்க ஒயரும் நீங்கள் நடுவில் இங்கே ஷார்ட் சர்க்யூட் வச்சிங்கன்னா ஷார்ட் சர்க்யூட் ஆயிரும். அதனால் அந்த 4 ஒயரையும் ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்காங்க ரெட் கலரு. அதுலேருந்து இன்னொரு ரெட் கலர் ஒயர் நான் எடுத்திருக்கேன். அதை வச்சு நான் அதில் டேப் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட் நல்லா சுழிச்சு விட்டுக்கோங்க. நல்லா ஒயர் பிச்சுக்கிட்டு வர அதுமாரி பண்ண முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, அதில் டேப் பண்ணிக்கோங்க. இன்சுலேஷன் டேப்பை வச்சு நல்லா டேப் பண்ணிடுங்க. அப்போனா தான் ஷார்ட் சர்க்யூட் ஆகாது, உங்களுக்கும் எந்த சைடு எதுவுமே ஆகாது. அந்த பிரச்சனைனால நீங்கள் டேப் யூஸ் பண்ணி டேப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, பிளாக் கலர் ஒயர் 4ஐயும் எடுத்துக்கோங்க. பிளாக் கலர் ஒயர் 4ஐயும் எடுத்துகிட்டு 4ஐயும் ஒட்டுக்கா வச்சு சுழிச்சு விட்ருங்க ஒயரை. இந்த 4 ஒயரையும் ஒட்டுக்கா எடுத்துகிட்டு ஒட்டுக்கா சுழிச்சு விட்டு முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, ஒரு சில பேர் கமெண்ட் செக்ஷனில் சொல்கிறீங்க, என்னன்னா சரிங்களான்னு சொல்லவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு நிறையா பேர் சொல்லியிருக்கீங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு நான் சரிங்களான்னு சொல்லிகிட்டு இருந்தேன். நிறையா பேர்த்துக்கு பிடிக்கலையாட்டுக்குது. அதனால் நான் சரிங்களான்னு சொல்கிறதில்ல. அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ், இனிமேல் ஓகேவா நெக்ஸ்ட்டா அப்படின்னு தான் சொல்ல போகிறேன். ஓகேவா, நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, இந்தமாரி டேப் பண்ணிக்கோங்க. டேப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவ்வளோதான், நம்ம சர்க்யூட் எல்லாம் ஃபுல் அண்ட் ரெடி ஆயிடுச்சு. என்னடா அதுக்குள்ளே ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்கிற அப்படின்னு நினைக்காதீங்க. அவ்வளோதான். இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, டியூப் லைட்டில் இருக்க ஷார்ட்டர் எடுத்துக்கோங்க. இது பேர் தான் ஷார்ட்டர்னு சொல்லுவாங்க. அது எடுத்துக்கோங்க. எடுத்து முடிச்சதுக்கப்புறம் அதில் வந்து ஒயர் பாதியை இந்தமாரி பிரிச்சுட்டு அந்த ஷார்ட்டரில் ஒரு எண்டில் வந்து நீங்கள் அந்த ஒயர் நல்லா சுழிச்சு விட்ருங்க. நல்லா பிச்சுக்கிட்டு வர மாரி நல்லா டைட்டாக வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, அந்த சர்க்யூட்டில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இன்னொரு பிளாக் ஒயர் எடுத்துக்கோங்க. பிளாக் ஒயரை எடுத்து முடிச்சதுக்கப்புறம் அந்த சர்க்யூட்டில் இப்போ நம்ம பிளாக் ஒயரில் சுழிச்சு விட்டோம்ல, அதுலேயே இன்னொரு ஒயர் வச்சு சுழிச்சு விட்டுக்கோங்க அதேமாரி. அதுக்கப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட்டு நல்லா அதை சுழிச்சு விட்டுக்கோங்க. நல்லா பிச்சுட்டு வராத மாரி நீங்கள் கரண்ட் பாஸ் ஆகும்போது அதில் டச் பண்ணிடாதீங்க. எங்கேயும் கை வச்சிடாதீங்க. இது டேஞ்சரஸான வீடியோ தான். எங்கேயும் கை வச்சிடாதீங்க. ஏன்னா உங்கள் கரண்ட் உங்கள் மேலே பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு உள்ளது. இதை ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறீங்கன்னா, அதில் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. நல்லா ஒயர் நல்லா சுழிச்சு விட்டேன். அதுக்கப்புறம் இன்னொரு பிளாக் ஒயர் எடுத்திருக்கேன். அது இந்தாண்டு வச்சு நல்லா சுழிச்சு விட்ருங்க. சுழிச்சு விட்டு முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, அவ்வளோதான், நம்ம சர்க்யூட் ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. முன்னையிலேருந்து அத்தாண்டா சொல்லிட்டு இருக்கிற ரெடி ஆயிடுச்சுன்னு அப்படின்னு நினைக்காதீங்க. இன்னும் இருக்குது. அது தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது நல்லா சுழிச்சு விட்டு முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, அந்த சுழிச்சு விட்டதுலேருந்து ஒரு பிளாக் ஒயர் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம அந்த இதுலேருந்து கழட்டின சுவிட்ச் எடுத்துக்கலாம். சுவிட்ச் போர்ட்லேருந்து கழட்டின சுவிட்ச் எடுத்துக்கலாம். அதை வந்து அந்த ஷார்ட்டர்லேருந்து வர ஒரு ஒயரை இந்த எண்டில் கொடுத்துருங்க. இன்னொன்று அந்த ஷார்ட்டர்லேருந்து வர இன்னொரு எண்டை வந்து இந்த கடைசியில் கொடுத்துருங்க. அந்த சுவிட்சில் அந்த ஷார்ட்டர்லேருந்து வர 2 ஒயர் தான் எடுத்திருக்கேன். அதை வந்து இந்த 2 சுவிட்சிலையும் 2 சைடு, ஏன்னா 3 பின்னு கொடுத்துருக்காங்க சுவிட்சில். அந்த 3 பின் இருக்கிற சுவிட்சில் வச்சா தான் ஃபிக்ஸ் ஆகும். இல்லை 2 பின் இருக்கிறதுல நீங்கள் செக் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்தமாரி 3 சுவிட்ச் என்கிட்ட இருந்துச்சு, அதனால் நான் அதை யூஸ் பண்ணிக்கிட்டேன். இந்தமாரி ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் சென்டரில் ஒரு நட்டு இருக்குது. அதை கழட்டிட்டு அதில் ஒரு பிளாக் ஒயர் வச்சுக்கோங்க. ஏன்னா நீ என்னடா ரெட்டு பிளாக்னு வச்சுக்க, அப்போ தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது கொஞ்சம் நல்லாயிருக்கும். நீங்கள் இதுமாரி நீங்கள் என்ன கலர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒயர் ரெட்டு பிளாக் தான் வச்சுக்கணும்னு இல்லை. இதுக்கப்புறம் நீங்கள் பிளாக் ஒயர்னை வந்து வைக்கிறதுக்கு முன்னாடி ரெகுலேட்டர் எடுத்துக்கோங்க. ரெகுலேட்டர் எடுத்துகிட்டு அதில் சென்டரில் ஒரு நட்டு இருக்குல்ல, அதில் அந்த ரெகுலேட்டர் நல்லா சுழிச்சு விட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒயர் லைட்டாக இருந்துச்சுன்னா லைட்டாக வேலை செய்யும். அதனால் நல்லா கரெக்டாக வச்சு நல்லா டைட் பண்ணிக்கோங்க. அந்த சுவிட்சில் சென்டரில் பாருங்கள் கேப் இருக்குது. அதில் இருக்க நட்டை வச்சு நல்லா ஸ்க்ரூ ட்ரைவர் யூஸ் பண்ணி டைட் பண்ணிக்கோங்க நட்டை. நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, ஒரு ப்ளக் பாயிண்ட் எடுத்துக்க போகிறீங்க. ப்ளக் பாயிண்ட்டுங்கிற பாருங்கள், ப்ளக் எடுத்துக்க போகிறீங்க. அவ்வளோதான், இதோட சர்க்யூட் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. முன்னையிலேருந்து முடிச்சிருச்சுன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு நினைக்காதீங்க. அவ்வளோதான். இதுக்கப்புறம் நீங்கள் ப்ளக் எடுத்துக்காங்க. ப்ளக் எடுத்துகிட்டு அந்த சர்க்யூட்லேருந்து வர ரெட் கலர் ஒயரையும் இந்த ரெகுலேட்டர்லேருந்து வர ரெட் கலர் ஒயரையும் இதுக்குள்ளே வச்சு
ப்ளக்கில் வச்சு கனெக்ட் பண்ணிடுங்க. கனெக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் நல்லா ப்ளக்கை டைட் பண்ணிக்கிறேன். டைட் பண்ணதுக்கப்புறம் செக் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கீழே இருக்கும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. லைட் நல்லா சூப்பராக எரியும். இப்போ சர்க்யூட் எல்லாம் ரெடி பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம ப்ளக்கில் கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா கரண்ட் கொடுத்தீங்கன்னா வேலை செய்யும். இப்போ நான் ப்ளக்கில் கொடுத்துட்டேன். இப்போ வந்து நான் சுவிட்சை ஆன் பண்ணுறேன். லைட் எப்படி எரியுதுன்னு பாருங்கள். வாவ், சூப்பராக லைட் எரியுது. இதுமாரி இப்போ வந்து அப்படியே எரிஞ்சிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் அந்த சுவிட்சை ஆஃப் பண்ணிங்கன்னா அந்தாண்டு ஆஃப் பண்ணிங்கன்னா லைட் அமிஞ்சு எரியும். என்னடா அமிஞ்சு எரிய லைட்டு போட்டு அமிஞ்சு எரியுன்னு நினைக்காதீங்க. இந்தாண்டு இருக்கிற 2 லைட்டு கலர் லைட் தான். நடுவில் இருக்க குண்டு பல்பும் பக்கத்தில் இருக்க ஒயிட் லைட்டும் பாருங்கள் அமிஞ்சு எரியுது. இதுதான் நம்ம தீபாவளி டிஸ்கோ லைட் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம், இல்லை டெக்கரேட்டிவ் லைட்னு சொல்லிக்கலாம். இப்போ அந்த ரெகுலேட்டரில் நீங்கள் லைட்டாக ஃபேன் ஸ்லோ பண்ணுற மாதிரி ஸ்லோ பண்ணிங்கன்னா பிரைட்னஸ் குறையும். நீங்கள் பிரைட்னஸ் குறையும் போது நீங்கள் அது அமிஞ்சு எரிய வேணும், அப்படியே எரியணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் எரிஞ்சிக்கும். நீங்கள் அந்த பிரைட்னஸையே ஃபுல்லாக கூட வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் நான் ஃபுல்லாக வைக்கிறேன். குண்டு பல்ப் எப்படி எரியுதுன்னு பாருங்கள். நீங்கள் உங்களுக்கு என்ன கலர் பல்ப் பிடிச்சிருக்கோ நீங்கள் நல்லா கலராக இருக்கிறது பல்ப் அமிஞ்சு எரியாமல் இந்த குண்டு பல்ப் பக்கத்தில் இருக்க ஒயிட் பல்ப் மாரியே கலராக இருக்கிறத வச்சு செக் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். என்கிட்ட இந்த கலர் பல்ப் தான் இருந்துச்சு, அதனால் நான் அதை யூஸ் பண்ணிக்கிட்டேன். இந்தமாரி டெக்கரேட் லைட் வச்சு இன்னொரு வீடியோ வரப்போகுது, அது மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த சர்க்யூட் வச்சு தான் நான் இன்னொரு வீடியோ போட போகிறேன், அது மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறேன்னா கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த லைட்டை வச்சு இன்னொரு வீடியோ சூப்பராக வரும், அது மறக்காமல் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கும் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். இந்த சுவிட்ச் போர்டை வச்சு நீங்கள் சீரியல் லைட் எப்படி செய்யறது நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னா, இது பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே இருக்கும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோ உடனுக்குடன் உங்கள் மொபைலுக்கு வேணும் மறக்காமல் கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கும் பெல் கிளிக் பண்ணுங்கள். இந்த மாரி உங்களுக்கு என்னென்ன வீடியோ வேணும் உங்கள் சஜஷனுக்கு ஏற்ற மாதிரி வேணும்னா கீழே இருக்கும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர். பை பாய்.